சசிகலா புதிய கட்சி தொடக்கம். பெரிய ஸ்டேச்சர்ல உள்ளவங்க, முக்குலத்தோர் சமுதாயத்தை எம்பவர் பண்ணவங்க, ஒரு பெண் களத்துக்குள்ள இறங்கி 2021 ஃபைட் பண்ணா பெரிய பேக்கிங் வந்திருக்கும். எடப்பாடி இமேஜ் கடுமையா டேமேஜ் ஆயிரும். அதுதான் இதுல பெரிய ஒரு விஷயம் நான் பார்க்கிறேன். தினகரன் தான் கடுமையா எதிர்வினையாற்றாரு. அங்க கட்சி தொடங்கிருச்சு, இட்லி சாம்பார்னால இவரு கதை சொல்றாரு. தினகரனை பத்தி ஒண்ணுமே பேசல. தினகரன் தனக்கு போட்டியாளர்கள்னு நினைக்கிறாங்க. இதுல ஓபிஎஸ் செங்கோட்டையனை பத்தி நல்ல விதமா தானே பேசுறாங்க. அது எப்படி? ஓபிஎஸ் ரிசைன் பண்ண சொன்னதுல சிக்கலாய் போச்சு. அரசியல் அரங்கத்துக்குள்ள அந்த அம்மையார் துணை பொதுச்சாளர் பொறுப்பை எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையனுக்கு போட்டிருப்பாங்கன்னா செங்கோட்டையன் எடப்பாடி இவங்க காலில் விழுந்துருப்பாங்க. ஜெயிலுக்குள்ளார வச்சு அந்த போட்டு தள்ள முயற்சி பண்ணாருங்க லெவலுக்கு சொல்ல வராங்க. இதுக்குள்ள இருந்த பிரச்சனை என்னன்னா, தமிழிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கிறியாப்பா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். சசிகலா புதிய கட்சி தொடக்கம், நிறைய குற்றச்சாட்டுகளை எடப்பாடி மேல வச்சிருக்காங்க. முதல்ல அவங்க கட்சி தொடக்கத்திலிருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். எப்படி பாக்குறீங்க? லேடி ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, ஜெயலலிதா மரணத்தில் உள்ளபடியே பாசத்தோட பெரிய அளவில் வருத்தப்பட்டிருப்பாங்க. பெரிய ஸ்டேச்சரில் உள்ளவங்க, முக்குலத்தோர் சமுதாயத்தை எம்பவர் பண்ணவங்க, இப்படி அவங்களுடைய ஸ்டேச்சர் பெருசு. ஒரு கட்டத்தில் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராட்டே வந்தாங்க. பிஎஸ் பாண்டியன், கேபி முனுசாமி, ஒரு சிலர் தவிர, எஸ்வி சேகரா, அப்போ அவர் இருந்தாரான்னு தெரியல, ஒரு சிலர் தவிர ஜெயலலிதா காலில் விழுந்த எல்லாரும் சசிகலா அம்மையார் காலிலையும் விழுந்துட்டாங்க. அவங்க ஜெயலலிதா காலிலையும் விழல, பிஹெச் பாண்டியன். ஸோ மற்ற ஜெயலலிதா காலில் விழுந்த எல்லாருமே சசிகலா அம்மையார் காலிலையும் விழுந்தாங்க. நம்ம பார்த்தோம் அந்த காட்சிகளெல்லாம். எப்படி 2016 ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்து வந்ததும் அவங்க ஒரு சிம்மாசனத்தில் உட்காரும்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாமே காலில் விழுந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரிப்பட்ட ஒரு காட்சியை ஒரு 7-8 மாதத்துக்குள்ளே அவங்க மறைஞ்சதும் சசிகலா அம்மையார் காலில் எல்லாரும் விழுந்தாங்க. அந்த உயரிய இடத்துல இருந்தவங்க. இந்த இடத்துக்குள்ளே நாம் ஒன்றை சொல்கிறோம், கடந்த காலம் மறந்தாச்சு. இன்னும் அந்த கசப்புகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் வரலாறாக பதிவு பண்ணுங்கிறதுக்காக பதிவு பண்ணுறேன். சசிகலா புஷ்பா அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர், அவங்க தான் நம்மகிட்ட சொன்னாங்க, சசிகலா அம்மையாரை சேர்த்தவங்க மெம்பர்ஷிப் கார்டு ஜெயலலிதா கொடுக்கலன்னாங்க. சசிகலாவை புகழ்ந்து தான் சொன்னாங்க. சிறுசு பெருசோட அழகாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும், என்னோட அழகாக இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்போசரும் பெருசு கொடுத்துல்லண்ணே. நான் எனக்கும் சிறுசுக்கும் எந்த இதுவும் இல்லை, பெருசு தான் என்ன இல்ட்ரீட் பண்ணாங்க, உங்கள் வன்மத்துக்கு தானே நான் ஃபைட் பண்ணுறாங்கிறத என்கிட்ட டெல்லியில் வச்சு அந்த அம்மா எல்லா நண்பர்கள், கண்ணன், கோசல்ராம், இன்னும் அவங்கள்ட்ட ஒரு வண்ணார் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தான், அவன் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது சசிகலா புஷ்பா அம்மையார் சொன்னாங்க. நமக்கு ஐயா நடராசன் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், 1987 தேவர்களை பார்த்து தேவாரம் அடிக்கிறாருன்னு. எந்த தேவருக்கும் தேவாரம் எதிரே கிடையாது. அப்படி ஒரு பொய்யான இதை கட்டமைப்புக்காக பண்ணார். அடுத்து நெல்லை மாவட்டத்தில் மறவர் சகோதரர்களை நாடார்களுக்கு எதிராக திருப்பினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடார்களின் தாது மலர தொழிலுக்கு எதிராக மீனவர்களை திருப்பினார். அந்த தொழில் அதிபர்களுக்கே தெரியல நடராஜன் பண்ணுறாருன்னு. நம்ம தான் இறங்கி அடித்து அதில் சில விஷயங்களை பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே முள்ளிவாய்க்கால் மட்டத்தில் 2 தமிழர்களை, 2 அப்பர் காஸ்ட் பிரதமர்களை கமாண்ட் பண்ண ஒரு தமிழர். ஓகே, அவர் தமிழராக இல்லை, இந்தியராக இருந்தார், அதை நான் மறுக்க வரல. தேவிக்குளம், பீர்மேடு, இந்தி பிரச்சனை, அதிலெல்லாம் குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கலாம், அந்த இதை நான் மறுத்து பேச வரல. ஆனால் அவர் 2 ஒரு கையஸ்தான், ஒரு பிராமின் பிரைம் மினிஸ்டராக 4 வருஷம் கமாண்ட் பண்ணாரா இல்லையா? மரப்பாச்சி பொம்மை மாதிரி தானே இந்திரா காந்தி அம்மையார் இருந்தார். சாஸ்திரி பதவி ஏற்றதும் காமராஜ் அலுவலகத்துக்கு காமராஜர் பார்க்க வந்தார். அப்புறம் தானே காமராஜ் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் என்னை பார்க்க வர்றது, நாட்டின் பிரதமரோட மதிப்பு உலக அரங்கத்தில் கெடும், வேண்டான்னு தடுத்தது காமராஜ் தானே. அந்த உயரத்தில் இருந்த ஒரு தமிழர் தானே. ஓகே, உங்களுக்கு இந்தி திணிப்பிலையும் நுல்லை பெரியாரிலையும் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், நானும் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் அவர் படத்தை வைக்காதது இந்திரா காந்தி குடும்பத்தை கூட சேர்ந்து காமராஜ் இந்திரா காந்தியை கமாண்ட் பண்ணாருங்கிற அந்த வரலாறு இந்திரா காந்தி குடும்பத்தை இன்னைக்கு சொன்னால் தீயில மிதிச்ச மாதிரி அப்பா அப்பானி கதறுவாங்க. ஓப்பனாட்டே நீலரவாசன் தோன்ற எம்பிக்கும் இந்திரா காந்திக்கும் தகராறே வந்துட்டு அதில். பட் வரலாற்றை மறைச்சி அதை தங்களுக்கு சாதகமாக திருப்பணுங்கிறதுல இந்திரா காந்தி குடும்பம் பெரியானுக்கு. அப்போ இந்திரா காந்தி குடும்பம் உணர்வுக்கு தக்கன இதை நீங்கள் செயல்பட்டீங்க. அப்போ மொத்தமாக ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட பவர் போட்டிஸ் பண்ணீங்க. அதோட விளைவு தான் உங்களுக்கு
அரசியல் ரீதியாக பல தொல்லைகள் வந்து. சசிகலா அம்மையாருக்கு ஸ்டேச்சரை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஜெயலலிதா கட்சியை பிடிக்கும் போதே ஸ்பிளிட் ஆகி சேவல்ல ஜானகியோட பெரிய அளவு வாக்கெடுத்து தான் ஒன்று சேர்ந்து தான் பிடிச்சாங்க. அதில் சசிகலா அம்மையாருக்கு ரோல், ஐயா நடராசனுக்கு ரோல் வந்து அபரிதமானது. என் நிர்பந்தங்கள் நீங்கியதுன்னு அரசியலை விட்டு போக இருந்த ஜெயலலிதாவை ஒன்றுமில்லை ஜெயிக்கலாங்கிறத காட்டி அந்த அரசியலை வெற்றி பெற வச்சது ஐயா நடராஜனுக்கு ராமச்சந்திரம். சசிகலா அம்மையாருக்கு அந்த ஜெயலலிதா அம்மையாரோட இன்ஃப்ளூயன்ஸு அந்த இது அது உயரிய தோழிங்கிற தாண்டி மாற்றி நான் சொல்ல மாட்டேன். வேறு எந்த கருத்து என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன். மற்றவங்க வந்து ஒரு விஷயத்தில் ஒன்றா சொல்லுவாங்க, இன்னொரு விஷயத்தில் ஒன்றா சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அம்மையாரை நான் நேரில் பார்த்ததும் இல்லை. அப்போ இந்த அளவுக்கு ஜெயலலிதா வெற்றிக்கு இது பண்ணவங்க. ஒரு விபி மினரல்ஸ் ராஜான்னு மேனேஜர் தம்பி ஒருத்தன், தமிழ்நாட்டை 2 பேர் தான் ஆள்றாங்க. ஒன்று ஜெயலலிதா, அடுத்து சசிகலா, 2 பேர் தான் ஆள்றாங்கன்னு போது மேஜர் டிசிஷன்ஸில் ஜெயலலிதா முடிவெடுப்பாங்க, மைனர் டிசிஷன்ஸில் சசிகலா முடிவெடுப்பாங்கிற அளவுக்கு இருந்தாங்க. முக்குலத்தோர் கம்யூனிட்டி எம்பவர் பண்ணாங்க. 8 முக்குலத்தோர் மந்திரிகள் வந்தாங்க. தெருக்களே ஜாதி பேர் வைக்கக்கூடாதுன்னு மக்கள் தலைமை எம்ஜிஆர் சொன்ன போது முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு எங்கள் கட்சி எங்கள் இதுன்னு 91 வந்ததுமே வச்சாங்க. அதுபோல் 5 ராஜ்யசபாவில் 3 ராஜ்யசபா, ராஜன் செல்லப்பா, முத்துமணி, தங்கராஜ் பாண்டியன் எங்கள் ஒரு மறவர், ஊத்துமலை ஜமீன் எங்கள் பகுதியில் உள்ளவர், முத்துமணி அகமுடையார், ராஜன் செல்லப்பா கள்ளர், பிரமலை கள்ளர்னு நினைக்கிறேன். அப்போ 3 பேரையும் அவங்க 5 ராஜ்யசபாவுக்குள்ளே ஆக்குனாங்க. தேவர் கட்சிங்கிற லெவலுக்குள்ளே அதை அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடச்சிது. ஆனால் 2011 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அந்த டாடா லேண்ட் அக்விசிஷனை கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரையும் பிரதமர் சோனியா காந்தியும், மன்மோகன் சிங் தான் பிரதமர், பவர் அவங்க எதிர்த்து டாடா லேண்ட் அக்விசிஷனை பண்ண விடாமல் முகம் காட்டி நின்று ஃபைட் பண்ணி பெரிய அளவுக்குள்ள கலைஞர் கருணாநிதியையே அந்த லேண்ட் அக்விசிஷன் இதை வந்து விட்ரா பண்ண வச்சேன். நான் எழுதி கொடுத்த அந்த இதில் தொழில் வளம் பெருகட்டும்னு கலைஞர் ஹெட்டிங் போட்டு முரசொலியில் போட்டார். நான் அவர் சில மாற்றங்களை சொன்னார், மாற்றினோம்னா காம்ப்ரமைஸ் வேண்டான்ட்டேன். அப்போ கலைஞருக்கு அன்னைக்குள்ள சூழ்நிலையில் எல்லா கட்சிகளையும் நம்ம அறிவாற்றலில் லேண்ட் அக்விசிஷனுக்கு எதிராக திருப்பிட்டோம். தேமுதிக, பாமக எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போல்லாம் டாக்டர் ராமதாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார், லேண்டெல்லாம் எடுக்க முடியாது, நிம்மதியாக போய் தூங்கப்பார். இதுக்கெல்லாம் நம்ம ராமதாஸ் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த எல்லா கட்சிகளையும் நம்ம திருப்பின பிறகு இது நமக்கு பெருசாக மாறிடுமோ, இதே ஒரு கூட்டணியாக மாறிடுமோன்னு கலைஞர் வந்து அந்த லேண்ட் அக்விசிஷனை விட்ரா பண்ணார். அப்போ இதுக்குள்ளே இருந்த பிரச்சனை என்னென்னா ஜெயா டிவி ஷேரை தூக்கிடணுங்கிறது தான் நோக்கமாக இருந்தது. அப்போ டிவி ஷேரை வைகுண்டராஜன் காப்பாற்றி கொடுத்ததுக்கு முகம் காட்டி தாளிங்க நாடார் தொண்டர் ரவீந்திரன் துரைசாமி ஃபைட் பண்ண தான் காரணம். தாளிங்க நாடார் படத்தை வச்சு தான் அந்த ஃபைட்டை பண்ணுவோம் அந்த ஆஃபீஸ்லேயே. அதில் ஒரு கோலை விடுங்க, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேண்டாம். தாளிங்க நாடார் படத்தை வச்சு தான் நாங்கள் அந்த ஃபைட்டே பண்ணணும். அந்த ஃபைட்டு வந்து எங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. அப்போ ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, நம்மளை சொல்லி நாடார் அவரை போட்டுருங்க, இது டிஎன்பிசி மெம்பராக போட்டுருங்க நாட்டில். ஸோ அதில் பல பிரச்சனைகள், பல இதில் வந்து நம்மளோட அறிவாற்றலில் ஜெயலலிதாட்டை நம்ம நெருங்கிடக்கூடாதுன்னு அது நமக்கு மறுக்கப்பட்டதாக நம்ம உணர்றோம். ஓகே, இதெல்லாம் நடந்த கதைகள். பட் இன்னைக்கு அவங்களோட உயரம் என்னென்னா ஸ்டில் அவங்களுக்கு வந்து முக்குலத்தோர் கம்யூனிட்டியில் ஒரு சிம்பதி இருக்குது. இன்னைக்கு கமிதி கூட்டத்தில் எவ்வளோக்குள்ள அமைதியாக இருந்து ஒரு கூட்டம் கேட்டது. இப்போ இன்றைக்கி அவங்க எல்லாத்தையுமே திறந்து பேசும்போது எடப்பாடிக்கு இமேஜ் முக்குலத்தோரில் மட்டும் இல்லை, ரைட் திங்கிங் பீப்புள் மத்தியிலையும் கொஞ்சம் ஒரு உடைய ஆரம்பிக்குது. நாம் நடராஜனுக்கு எதிராக கவர்னர் வரமாட்டார், பதவியேற்பெலாம் நடக்காதுன்னு சொன்னோம். ஹிண்டு ராம் சந்தாலியா, எங்கள் ஐயா சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் எல்லாருமே நிற்கும்போது நாம் சொன்னதான் நடந்தது. ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சொன்னோம், அதுவும் விடுதலை இல்லை, சுப்பிரமணிய சாமி மீறி சொன்னோம். சாக்கடை ஜலம் பண்ணாலும் வீடு தீப்பெட்டி எறியும் போது அதை கொண்டு தான் அடைக்கணும்னு சத்திரன் குருமூர்த்தி சொல்லும் போதும் அதை மீறி நம்ம சொன்னதான் நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோம். ஆனால் இப்போ கூட பத்மாவதி மில்லாம் அவங்களுக்கு சிபிஐ கேஸ் ஒன்று விழுந்திருக்குது. இவங்க பண்ண தவறு என்னன்னா 2021 ஃபைட் பண்ணியிருப்பாங்கன்னா பெரிய லீடராக நின்று இருக்கலாம். இப்போ அந்த பழைய எஃபெக்ட் இல்லை, ஆனால் காலம் கடந்து போகலை. எடப்பாடியை டேமேஜ் பண்ணதுக்கு அவங்க பெரிய அளவுக்கு நிற்கிறாங்க. அவங்களோட இன்னோட அவங்க கணக்கு என்னன்னா எடப்பாடி தோற்று போவார், தோற்று போன பிறகு மீண்டும் ஒரு ரீஅலைன்மெண்ட் வரும், நம்ம தலைமையில் அதிமுக வரும்னு அவங்க எதிர்பார்க்காங்க. அவங்க எதிர்பார்ப்பில் அந்த அரசியலை காய் நகர்த்துறாங்க. அவங்க கண்டஸ்ட் பண்ணதுக்கே இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஒருவேளையில் அவங்க இப்போ கண்டஸ்ட் பண்ணலான்னா உசிலம்பட்டியில் நின்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்துடும். அந்த அளவுக்கு பிரமலை கல்லர்களை எம்பவர் பண்ணவங்க தான். நாம் வந்து எதிர்த்து இது பண்ணணும், ஓப்பனாக தான் பண்ணணும், மறுக்க வரல. ஆனால் அவங்க மெரிட்டையும் என்றைக்கும் எந்த இடத்துலையும் அவங்க ஸ்டேச்சரையும் மெரிட்டையும் குறைச்சி மற்றதில்லை, இழிவாக பேசினதில்லை. ஒரு பெண் களத்துக்குள்ளே இறங்கி 2021 ஃபைட் பண்ணால் பெரிய பேக்கிங் வந்திருக்கும். இப்போ காலதாமதமாகி 5 வருஷத்துக்கு பிறகு ஃபைட் பண்ண வராங்க. எடப்பாடி இமேஜ் வந்து
கடுமையாக டேமேஜ் ஆயிரும். அதுதான் இதில் பெரிய ஒரு விஷயம்னு நான் பார்க்குறேன். இதில் நான் உருவாக்கி விட்ட, நான் உட்கார வச்சுட்டு போன, பெரிய சதி பண்ணிட்டாரு, ஜெயிலுக்குள்ளார வச்சு என்னை போட்டத்தில் முயற்சி பண்ணாருங்கிற லெவலுக்கு சொல்ல வராங்களே. அது சீமான் மட்டும்தான் சொன்னார். டிடிவி தினகரன் கூட சொல்லலை. பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலாவை கொல்ல சதின்னு சொன்னார். எஸ்ஐக்கி சுப்பையா தேவரா, எஸ்ஐக்கி ராஜா தேவரா தம்பி சசிகலாவுக்காக அன்னைக்கு குரல் கொடுத்தது சகோதரர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் ஜெயலலிதா சசிகலா அம்மையாரை கொல்ல சதின்னு சொன்னார். அப்புறம் தான் சந்திக்கும் போது, தம்பி நீ தான்ப்பா என் உயிரை காப்பாற்றிட்ட, நீ சொன்னதும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்பா டாக்டர். நாங்கள் இப்போ கூட வந்து அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்து இருந்தாலும் என் தம்பி சீமான் இருக்காங்கிற மாதிரிலாம் அவங்க அன்னைக்குள்ள குரூஷியல் டைமில் எனக்காக யாரும் பேசாத போது என் தம்பி தான் பேசினாங்கிறத அவங்க ரெக்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ பரப்பன அக்ரஹார சிறையில் அவங்களுக்கு எதிராக ஏதாவது சதிகள் நடந்திருக்கலாம். ஒரு மாநில கட்சி தலைவரான சீமான் அதை பேசும்போது தான் டாக்டர்கள்லாம் எதுவும் அது அட்வர்ட்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிற முயற்சிகள் நடந்ததாட்டும் தகவல்கள் வருது. இதில் ஓபிஎஸ் செங்கோட்டையனை பற்றி நல்ல விதமாக தானே பேசுகிறாங்க. அது எப்படி அவங்க மேலே? இல்லை, ஓபிஎஸ் செங்கோட்டையன் வந்து நான் செங்கோட்டையன் இவங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ண போகணுன்னு சொன்னேன். ஏன்னா செங்கோட்டையனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. 2011 செங்கோட்டையனும் நானும் தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணோம் ஏடிஎம்கேக்கு. நான் பேலன்ஸாக எல்லா ஜாதிக்கும் கொடுக்கணும்னு லிஸ்ட்டு போட்டு 3 வச்சு எல்லாம் இது பண்ணணும். அவரும் என்னோட இதை ஒத்துக்கிட்டார். கூட ஜெகநாதன் ஒரு தம்பி ஒருத்தன் இருந்தான், அவர் கூட உள்ள பையன். ஹீஸ் நோ மோர் நவ். நாங்கள் அதை எடுக்கும்போது பேலன்ஸிங்காக பண்ணணுங்கிறத கேண்டிடேட் செலெக்ஷன் எடுத்தார். அப்புறம் கிருஷ்ணசாமியை ஏன் சேர்க்கணுங்கிறதும் செங்கோட்டையானங்கிட்ட நான் தான் சொன்னேன். அது 3 முறை அந்த ஓட்டுகள் வந்து திமுகவுக்கே போயிட்டு, இனிமேல் வந்து கிருஷ்ணசாமியால் தனிச்சு நின்று அந்த ஓட்டை பிரிக்க முடியாது, அதனால நீங்கள் அதை சேர்க்குறதா நல்லதுன்னு. இதே தேரியை மோடிக்காக நாங்கள் கர்நாடகாவில் பண்ணோம். எங்கள் டீம் கர்நாடகா அசம்பிளியில் தோற்றதும் டக்குன்னு அண்ணாமலை தான் அதை முன்னெடுத்து செய்தார். எங்களோட இது மோடி, நட்டா, சந்தோஷ், அமித்ஷா எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இது ஜேடிஎஸ் என்ன தாக்கு பிடிக்காது தனிச்சு நின்று. ஜேடிஎஸ் அழிஞ்சு சிவகுமார், டிகே சிவகுமார் கவுடா அவரும் ஒக்காலியா தான் அங்கே போயிடுவாங்க. அப்போ இந்த கட்சியை காப்பாற்றினாதான் நம்ம வந்து ஓல்டு மைசூரில் சீட்டு வர முடியும்னு மோடிக்கிட்ட சொல்லவும் அவர் ஓகே அது ஆகவும், பிஎல் சந்தோஷும் அண்ணாமலையும் தான் தேவகவுடாவை கூட்டணிகளை கொண்டு வந்தாங்க. இப்போ குமாரசாமி கவுடா மத்திய அமைச்சராக இருக்கிறாப்புல. இது வந்து இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அன்னைக்கு டெல்லியில் மோடிக்காக பண்ணோம். அன்னைக்கு செங்கோட்டையன் கூட இருந்து நம்ம சொன்னது தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு கலைஞருக்கு இலவச ஓட்டாக போகுது. அது அதிமுக அணிக்கு வந்து 2004, 6, 9 3 எலெக்ஷனில் நஷ்டம். அப்புறம் 11 கிருஷ்ணசாமிக்கு 2 சீட்டு கொடுத்து சேர்க்குறாங்க. அப்போ கூட செங்கோட்டையன்ட்ட கேட்பார், அம்மா விளக்கம் கேட்பார் வக்கீல், இவர் அடையாளம் பெற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அதெல்லாம் சொல்லி நான் விளக்கி இது பண்ணுவேன். அந்த இடத்துக்குள்ளே செங்கோட்டையன் அதை இது பண்ணார். அப்போ செங்கோட்டையனுக்கு அவங்களுக்கு நல்லுறவு இல்லை. அப்போ அதுக்கு பிறகு செங்கோட்டையன்கிட்ட அதிமுக இது ஃபைட் பண்ணணும்னு நான் சொல்லும்போது, வக்கீல் என்னால் கட்சி உடஞ்சது, நான் வரலாற்றில் இடம்பெற விரும்பலை, நான் உடைக்க தயாரில்லைன்னு சொல்லும்போது, இவங்களுக்கு செங்கோட்டையனை மந்திரி ஆக்குனது இவங்க தான், செங்கோட்டையனுக்கு கட்சியில் பொறுப்பு கொடுத்தவங்க தான். அப்போ செங்கோட்டையனை என்கிட்ட நான் ஃபைட் பண்ணுங்க சசிகலாவை, நாங்கள் இருக்கோம்னே ஃபைட் பண்ணுறோம்னே, நாங்கள் உங்களுக்கு பேக் பண்ணுறோம்னே, ஃபைட் பண்ணுறோம் ஃபைட்டுங்கன்னு நான் சொன்னேன். அவர் வந்து நான் கட்சியை உடைக்க விரும்பலைன்னு ஃபைட்டிங் போகலை. அப்போ சொன்னது 45 நிமிஷம் இந்த அம்மாட்ட சொன்னேன், கட்சி எப்படி பண்ணுறது, இந்த அம்மா எப்படி தலைவராக வராங்களாம் முழுமையாக இருந்தாங்கிறத சொன்னாங்க. மேலும் செங்கோட்டையனும் சசிகலாவும் ஒன்றிணைஞ்சு அதிமுகவுக்குள்ளே வந்துடுவாங்களோங்கனால தான் இரட்டை தலைமைங்கிறத எடப்பாடி பண்ணார். இது அதிமுக அரசியலில் ரோலர் கோஸ்டர் மாதிரி பல காலகட்டங்களில் பல அரசியல் ஓடி இருக்கும். செங்கோட்டையன் திரும்ப லிஃப்ட் கொடுத்தது சசிகலா அம்மையார். செங்கோட்டையன் ஏன்ட்டு அதை பேசியிருக்கிறார். இப்போ கூட தாவேக்கா சசிகலா அம்மையார் கட்சிக்கு செங்கோட்டையன் வந்து ஒரு பாலமாக இருந்து சில விஷயங்களை பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. எதிரியாக இருந்த செங்கோட்டையன் எதிர்க்குன்னு நாங்கள் சொன்னபோது கூட எதிர்த்து என்ன லாபம் ஆகும், ஜானகி ஜெயலலிதா மாதிரி அழிஞ்சு தான் போகும்னு சொல்லி எதிர்க்காம இருந்ததில் சசிகலா அம்மையாரும் இவர் எதிர்க்கக்கூடிய பவர் கொண்டவருங்கிறதுல அவரை மந்திரி, மாநில நிர்வாகின்னு டிவைட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய திட்டங்களை வச்சுருந்தாலும் இது ஒன்றுமே செயல்பட முடியாமல் போயிட்டு. ஸோ செங்கோட்டையனை பற்றி அவங்க ரெகனைஸ் பண்ணது கரெக்டு. ஓபிஎஸ்ஸை பற்றி அவங்க வந்து நடராஜன் கருத்தை கேட்டு ஓபிஎஸ்ஸை ரிசைன் பண்ணாண்டான்னு சொல்லியிருப்பாங்கன்னா அது நிலச்சிருக்கும். அந்த இடம் தான் அவங்களுக்கு தப்பாயிடுச்சு. அவங்க ஓபிஎஸ்ஸை ரிசைன் பண்ண சொன்னதில் சிக்கலாகி போச்சு. அப்புறம் மந்திரி பதவியில் ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைன்னு சொல்லும்போது அவர் தர்மயுத்தம் தொடங்கிட்டார். அந்த தர்மயுத்தம்ங்கிறத பயன்படுத்தி சசிகலாவை கன்விட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வசதி ஆயிடுச்சு. இதில் தினகரனை பற்றி ஒன்றுமே பேசல. தினகரன் தான் கடுமையாக எதிர்வினையாற்றார். அங்கே கட்சி தொடங்கிருச்சு, இங்கே இட்லி சாம்பார்னால இவர் கதை சொல்கிறாரு. ஏன் எதுவுமே பேசல?
தினகரன் தனக்கு போட்டியாளர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. தினகரனே ஜெயிலுக்கு போகும்போது நானா பொறுப்பு போட்டு தான் அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுன்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்லுவார். அரசியல் அரங்கத்துக்குள்ள அந்த அம்மையார் வந்து அந்த துணை பொதுச்சாளர் பொறுப்பை எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையனுக்கு போட்டிருப்பாங்கன்னா செங்கோட்டையன் எடப்பாடி இவங்க காலில் விழுந்துட்டு இருப்பாப்புல. செங்கோட்டையனை மீறி எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் பண்ணிட முடியாது. அப்போ அந்த ஜாதி டிவைட் ஆயிரும். மற்றவங்களாம் இவங்க கூட நிற்பாங்க. செங்கோட்டையன் கொடுத்ததுக்கு எடப்பாடிக்கு எதிராக இவர் ஆளாட்டு பார்க்கல. அப்போ எடப்பாடியும் இவங்க ஆளாட்டே நின்று பார்க்கல. ஒரு சின்ன மதிநுட்பமான ஒரு வேலை தான். அதை தான் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்வார். எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுன். நரசிம்மராவும் ஜெயலலிதாவோட கூட்டணி சேராமல் கலைஞர் கூட கூட்டணி சேர்ந்தா ஜெயித்திருக்கும், பிரைம் மினிஸ்டராகவே தொடர்ந்திருப்பார். காரணம், காங்கிரஸ் கூட்டணின்னா ஜெயிக்கும், திமுக கூட அதிமுகவும். அது ஏன் கலைஞருக்கு அந்த பெருமை போகணும், நம்ம ஜாதிக்குள்ள ஜெயலலிதாவுக்கு அந்த பெருமை போட்டுன்னு அவ்வளோக்குள்ள பொருந்தா கூட்டணியை ஜெயலலிதாவிட்ட வச்சாரு. எல்லாமே வாஷ் அவுட்டு. இதே மாதிரி தான் பங்காரப்பாவை சேர்த்துருக்கலாம். அது பார்லிமெண்டாக தான் கர்நாடகா ஜெயிக்குமா, எதுக்கு 10% தென்னை மரத்தில் எடுத்த பங்காரப்பாவை சேர்க்கணும், அவருக்கு ஏன் கொடுக்கணும்னு கர்நாடகா அடி வாங்கிச்சு. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறது காலியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள தன் சமூகத்தை சேர்ந்த உறவினரான டிடிவி தினகரனை போடாமல் செங்கோட்டையனை போட்டு 2 கவுண்டர் கடையில் ஒரு ரைவலரியை விட்டுருப்பாங்கன்னா அவங்க இன்னைக்கும் அவங்க நம்பர் 1ங்கிற லெவலில் அந்த கட்சியோட அரசியலே வேற ரூபத்தில் போயிருக்கும். டிடிவியை போட்டதும் அவர் முதல்வராக முயற்சி பண்ணவும் நமக்கு தெரியுமா, எடப்பாடி தரப்பெல்லாம் பிடிச்சா விட மாட்டாங்கல்ல, பிடிச்சா விட மாட்டாங்க எதுனாலும். பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்போ ஐயா நடராஜனே சொன்னாராம், டேஷுக்கிட்ட கொடுத்த முறை எப்படிப்பா திரும்பும், இவர் ராஜேந்திர பாலாஜியோ அல்லது ஒரு அறநிலைத்துறை அமைச்சரில் ஒரு செங்குந்தர் இருந்தார், என்ன செய்யூர் ஒருத்தர், செய்யூர் ராமச்சந்திரன், அவரை ஏதாவது போட்டிருந்தாலும் நின்றுருக்குமாப்பா, இது எப்பப்பா கவுண்டர் கையில் போனது எப்படிப்பா திருப்பி தருவாங்க, வாய்ப்பு இல்லைப்பான்னு ஐயா மா நடராசன் அது அவர் அசஸ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஓரளவு பண்ணக்கூடியவர் தான். ஓபிஎஸ்ஏ நீக்காண்டான்னு தான் சொன்னார். இதெல்லாம் நடந்த கதை. பலத்தை நிரூபிக்கிறது மட்டுமில்லை, அது எடப்பாடி வீழ்ச்சி அடைஞ்சா ரீஅலைன்மெண்ட்டில் அதிமுக தன் கையில் வருங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கலாம். அன்றைக்கே வந்து அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல்ங்கிற அடிப்படையில் பொன்னையனா, தம்பித்துறையா, செங்கோட்டையனா, எடப்பாடியா, எந்த கவுண்டருங்கிறதுல ஜெயலலிதாவுக்கு தோழிங்கிறதுல ஒரு உயரிய இதோட இவங்களுக்கு அக்செப்டன்ஸு பெரிய அளவுக்குள்ளே வந்தது. அது அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்குள்ள அக்செப்டன்ஸு. மீண்டும் அதிகாரத்தை இழந்திருக்கக்கூடிய அதிமுக இன்னொரு தோல்வியை தழுவும் போது சசிகலா தலைமையில் ஒரு ஒன்றிணைவு வரும்னு அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம். காலம்தான் பதில் சொல்லும். இதை எப்படி இதை கொண்டு போகிறாங்க, எந்த வகையில் கொண்டு போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.